ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இவன் சாப்பிட்டானா இல்லையா, எப்படி சாப்பிட்டான், யாருக்காண்டி சாப்பிட்டான் அப்படின்றது தான். ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா, காலையிலேயே என் வீட்டுக்காரர் வேலை கிளம்பிட்டார் 6 மணிக்கெல்லாம். அன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. மதியானம் சாப்பிட்றதுக்கும் வீட்டுக்கு வரமாட்டேன், சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டார். தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காக்கி சட்டை போடாமல் கலர் ட்ரெஸ்ஸில் போயிட்டார் வேலைக்கு. அதுவும் பத்தாததுக்கு வாட்டர் கேனு, ஸ்பீக்கரு, இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டப்பையில் எடுத்து வச்சுட்டு போயிட்டார். தலைவன் என்ன நினச்சிட்டியா, எங்கள் வீட்டு தலைவன் அப்பா வந்து வேலைக்கு போகல, ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவர் வேலைக்கு தான் போயிருக்கார். இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலை. அன்றைக்கி வண்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகல, வேறு ஒரு ஏரியாவிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு போனதுனால இவனுக்கு வந்து தெரியலை வண்டிக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பிஸ்கட் வச்சேன், சாப்பிடலை. மதியானம் சாப்பாடு வச்சேன், சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிக்கிட்டே இருந்தான். சரிடா சாப்பிடு, அப்பா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கால் பண்ணி, அங்கே பாரு வண்டி அங்கே தான் இருக்குது, சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டான். இதுக்கப்புறம் என்ன சொல்லி சாப்பிட வச்சேன்றதை பாருங்கள். நீ சாப்பிட்ற வீடியோவை அப்பாவுக்கு அனுப்பி விட்டால் தான் சீக்கிரமாக வருவார், இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு தான் வருவார், பார்த்துக்கோ. சாப்பிடு வந்துடுவார். சோறு வேலை உழுந்துருச்சு. வா முடியாடி ஆடி தங்கப்பில் சாப்பிடு முடியா, வா சாப்பிடு. நீ சாப்பிடல, இப்போ போய் எங்கள் அப்பாவை போய் அடி வெளுத்து விடுவேன். போய் சாப்பிடு, இல்லை எங்கள் அப்பாவை அடி கம்பை எடுத்துகிட்டு போய் வெளுத்து விடுவேன். எங்கள் அப்பாவை சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பாவை அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தலைவன் வந்து தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்போ பாருங்கள் என்ன அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ அப்பா போய் இவன் மட்டும் இப்போ 1 ரூபாய்னாலும் சோறு சாப்பிடாம இருக்கட்டும். தாத்தா மேலேயும் கொஞ்சம் பாசம் இருக்குது. அவரை இப்போ பாருங்க அடி வெளுக்க போறேன். இவன் சாப்பிடலன்னா இப்போ அவருக்கு தான் அடி. அவர் மட்டும் எப்படி சாப்பிடுவார் இவனை விட்டுட்டு? ஆமா, செல்லம் கொடுத்தா ஓவர் செல்லமா இருக்குது. நானும் சாப்பிட சொல்லிக்கிட்டே இருக்கேன், சாப்பிட மாட்டேங்கிறான். அவரும் சொல்லிட்டு போனார்ல, இவர் இப்போ ஃபோன் போட்டு பேசிட்டார்ல, வீடியோ கால் பேசிட்டார்ல இவர்கிட்ட. அப்புறம் என்னவா, இவன் சேட்டை பண்ண அவருக்கு தான் அடி. இப்போ சட்டியில் ஒரு சோறு இருக்கக்கூடாது, எல்லா சோறையும் இப்போ சாப்பிட்ருக்கணும். இப்போ நான் உட்காந்து பார்த்துட்டு தான் போவேன், நீ சாப்பிட்ருக்கியா இல்லையான்னு. நீ இப்போ சாப்பிடல, 5 நிமிஷத்தில் போய் அடி வெளுத்து பிடுவேன் அவரை. கம்பை எடுத்துட்டு போய் மண்டையில ஒரே போடுதான் எங்கள் அப்பாவுக்கு. தாத்தாவுக்கு அடி தான். அங்கே முறுக்கு ஒன்றும் எடுக்கல, அவங்க மசாலா அப்படி அரைக்க போகிறாங்க. வாழையை திறந்தோடனே முறுக்குன்னு நினச்சிக்கிட்டு பார்க்குற. அப்போ மட்டும் உங்கள் அப்பாவை தேட மாட்டியோ? முறுக்குனா மட்டும் தனி வயிறு வந்துடும். என்னடா நீ நடிக்காத, சாப்பிட்ற மாதிரி. சோறு காலியானால் தான் தாத்தாவுக்கு அடி கிடையாது. இல்லைன்னா அங்கே எங்கள் அப்பா அங்கே வாங்குற அட்டி உனக்கு இங்கே கேட்கும், பார்த்துக்கோ. ஐயோ அம்மா வலிக்குதுமா, குட்டியப்பா காப்பாத்துறான்ட்டு இங்கே கத்துற, அங்கே கத்துற சவுண்டு இங்கே கேட்கும். எங்கள் அப்பாவை அடிப்பேன்னு சொல்ல காரணத்துக்காக அன்றைக்கி சாப்பிட்டான். கொஞ்சோண்டு தான் மிச்சம் வச்சுருந்தான். அது அவன் வந்து யூஸ்வலாக மிச்சம் வைக்கிற சாப்பாடு தான். அது வந்து அவங்க அப்பா மேலே உள்ள பாசம். அவங்க அப்பாவை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் வச்சுருந்தான். அவ்வளோ சோறையும் சாப்பிட்டான். அதாவது அவன் எப்பயும் ரெகுலராக சாப்பிட்ற அளவுக்கு எல்லா சோறையுமே சாப்பிட்டான். அவங்க தாத்தா மேலே அவனுக்கு அவ்வளோ பாசம். கண்டிப்பாக நான் அடிச்சிருவேன் அப்படின்றது அவனுக்கு தெரியும். என்னன்னா எங்கள் அப்பாவை நான் அடிப்பேன் அப்படின்றது கிடையாது, நான் வந்து பேசிக்காக கோவப்படுவேன் அப்படின்றதுனால.
இவ கோவப்படுவா, இவ அடிச்சிருவா அப்படின்றது மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சாப்பிட்டான். அவங்க அப்பாவை தேடிக்கிட்டே இருந்து உண்ணாவிரதமாக இருந்து, சின்ன பிள்ளைங்கள்லாம் அடம் பிடிக்குங்க தெரியுமா, அப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பிடிக்கிற அடத்தை கூட நம்ம சாப்பாடை ஊட்டி சாப்பிட வச்சுருவோம். ஆனால் இந்த பயலுக பிடிக்கிற அடத்தை ஒன்றுமே பண்ண முடியலை. இப்படி தான் சாப்பிட வச்சேன் அன்னைக்கு. இப்படி தான் போச்சு. அதான் கொலகாரி அடிச்சாலும் அடிச்சு விடுவா அப்படின்ட்டு சாப்பிட்றானே. அவர் இப்போ ஃபோன் போட்டு பேசினதுக்கு சாப்பிட்ற மாதிரி ஆக்சனை போட்டு படுத்துட்டியா, இன்னும் கொஞ்சம் பிகு பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ அவர் அடியில் வாங்குவாருன்ட்டு எங்கே நான் போய் எங்கள் அப்பாவை அடிச்சிருவேணுன்ற பயத்திலையே சாப்பிட்டான். அதே மாதிரி இவனை வந்து சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டா எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வரும். அதான் எங்கள் அம்மாட்ட சொல்லிருக்கேன். இப்போ தெரியுதா இவனை வந்து ஏன் தொட்டால் அவருக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னு சொல்லிட்டு. 2 பேரும் அவ்வளோ ஒரு பாண்டிங், தாத்தா பேரன் பாண்டிங்கு கூட இவ்வளோ இருக்காது. ஓகே பாய். கடைசியாக சாப்பாடை காமிச்சிருப்பேன் பாருங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.